பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 80s 90sலாம் வந்து சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கம்பு சுத்துவார், அதை அவர் முறை பொண்ணு பார்க்கும். டிரைவர் பார்க்குற மாதிரி உட்கார்த்தா அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீடில் சுத்துவார். கிளம்பிட்டல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவர் மேலே லவ், ஏற்கனவே லவ் இருக்கும், அது இன்னும் உறுதியாயிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எல்லாம் முறை பொண்ணு. என்ன வெக்கமாக்கு இருக்காதா? ரொம்ப வெக்கப்பட்டு புறாவை கடிச்சு துப்பிடுறாரு. முறை பொண்ணுங்குமே டப்புன்னு ஒரு வெக்கம்லாம் வருது. 1-2 பேருக்கு மட்டும் அதிர்ச்சி இருந்துச்சு, மற்றவங்கலாம் வெக்கம் இருக்கு. சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. உங்க முறை பசங்க எல்லாருக்கும் வீர விளையாட்டு தெரியும். ஆனா இதுல யாருக்கு என்ன வீர விளையாட்டு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாதா? தெரியும். ஏண்டா? தெரியும். என்ன பண்ணாங்க? அங்கிட்டு இருக்கவனுக்குலாம் நான் கேரண்டி இல்ல. உயிர் மேல ஆசை இருக்கலாம் ஒதுங்கி. பெரிய சலவாட்டக்காரனா இருக்காண்டு நம்மள விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ ஏன் ரொம்ப ஓவரா பண்ற? உள்ள வந்து அவன் சொல்றதெல்லாம் கேள்வி, இல்லைன்னா இன்னொரு கிட்னி எடுத்துருவேன். எதனாலும் போடு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இன்று முதல் நீயா நானா கோபிநாத் பூதுகொல்லி கோபிநாத் என்று அழைக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல இருக்காருல்ல, ஷூ எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல போட்டு. சென்டர்ல அவர் போட்டுக்க ஷூ வேணுமா? காமெடி. கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. சார் இந்த முறை பையனை தான் சார் நானும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த பையன் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருப்பானே. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. யாரெல்லாம் இந்த முறை பையனை சூஸ் பண்ணி வச்சிருந்தது? 1 2 3 நீயுமா? எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. வரைக்கும் சூஸ் பண்ணல, பட் ஒரு வெக்கப்பட்டதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சார். ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. தம்பி நீங்க சிங்கிளா டேக்கனா? டேக்கனா ஆகா வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு. வெக்கப்படுறது அழகா இருக்கியா? போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. நீங்க தான் சூஸ் பண்ணீங்க, நீங்க தான் சுத்தி பாக்குறீங்களா? மைக் வாங்கிக்கோங்கம்மா. நான் கொடுத்தனா? பாத்துட்டியா? எவ்வளவு தெளிவா கொண்டு போய். அவனுக்கு எப்படி தெரியும்? கூடியே இருக்கான், பார்த்துட்டான். உன்னை நம்பி இத்தனை கரலக்கட்டை இங்க நிறுத்தி வச்சிருக்கிறேன். நீ டேக்கன்னு சொல்லி உனக்கு அவ்வளவு தூரம் வெயிட் கொடுத்து இப்படி பண்ற. வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. மைக் இருக்கு பின்னால வாங்கிக்கன்னு சொன்னா கிடுகிடுன்னு கொண்டே கொடுக்குறேன். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். முறை பையன் சொல்லிட்டீங்க, அவர் அந்த வேலையை தானே பாக்குறாரு. ஏற்கனவே உன் அக்கா அவரை கட்டிருச்சுமா. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி. எல்லாம் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால இது இதா வித்தியாசமா இருக்க பாக்க. வித்தியாசமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. தூக்கி பாருங்க, நீங்க வாங்க, சும்மா தூக்கி பாருங்க. கொடுங்க, நீ வாங்கிக்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இத ஒரு சுத்தணும். மைக் வாங்கிக்கல. இல்ல வெக்கப்படுறாரு. அடிப்பாங்க சார் வீட்ல. எப்படி சார் நீங்க வாங்க ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, அடிக்கலாம் மாட்டேன் வாங்க. 20 ஐட்டம் ஊரா போய் கத்துட்டு வந்த வீர விளையாட்டு வீரர் கடைசியில வீட்டுல அடிப்பாங்க சார். என்ன இதெல்லாம் சும்மா? இது அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் தூக்கிட முடியாது. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ட்ரைனிங் தான் தூக்கவே முடியாது. புரிஞ்சா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாப்லனே. அதெல்லாம் வேணாம்டா, நீ கிரிஞ்சு பண்ணாம இருந்தாலே போதும். இப்ப நான் சொல்றத மட்டும் செய். யாராலும் இது தூக்க முடியாது, நீ சொன்னதுக்காக செய்றேங்கறாப்ல. அதனால ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? ஒத்த கையில இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. கம் ஆன் வீரண்டே. அது I'm so happy for you, man. I'm so happy for you. Keep rock. யாராவது கத்துக்க விரும்புறீங்களா? எடுத்து அவன் தலையில அடிக்கணும். என்ன பண்ணுமா? வேற டேய் கூட்னு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். ரொட்டேட் பண்ணும்போது 1 2 1 then 2. கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி. என்ன கண்ணா இப்படி மாட்டி விடுறீங்க? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. 25 கிலோ இத அசால்ட்டா பண்ணாப்ல. துணுண்டு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க டப்புன்னு இடிச்சு விட்டாப்ல. பதட்டம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.
சுத்தினதை பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கே. டேய் அந்த நல்ல மாஸ்டர் நான் தான். நான் நம்ப மாட்டேன். அங்க பாரு டிரைவர் வேற பொளந்த மேல உட்கார்ந்திருக்காடா. ஆமா, அப்படினா ஒரு 500 கொடு. பயப்படாம தான் நின்னேன். ஏன்னா நீ நிக்கிறதுனால எப்படி விட்டுற மாட்டாப்ல அப்படின்னு நானும் பயப்படாம இருந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. அடிமுறை வாட்ச், இந்த வாட்சை வச்சிருமா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வாட்ச் எப்பமா வாங்கிட்டு வந்த அவருக்கு? சார் இது நீங்க தானே சார் கொடுத்தீங்க. அதுதான் எடிட்ல கட் பண்ணிடுவேமே. இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. சோ ஒரு பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாட்ச் gift. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வீட்டில் அடிமுறை உண்டு உங்களுக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.